பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்கா இருக்குல்ல. இதுதான் வந்து ஹோம்மேட் கிரிஸ்பி சிக்கன் பைட்ஸ். வாங்க இது வந்து நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் ரூ. 100 போன்லெஸ் சிக்கன் வாங்கி மிக்ஸியில போட்டு நல்லா மாவு மாரி அரைச்சு வச்சிருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சு வச்ச வத்தலு, அரைச்சு வச்ச ஆனியன், பெப்பர் பொடி, ஒரிகானோ பொடி, சின்னமீன் பவுடரு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பேக்கிங் சோடா, கூடவே சீஸ் ஆட் பண்ணணும். நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல சோயா சாஸ், அது கூட ஒரு முட்டைய உடைச்சு ஊத்திருங்க. ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இன்கிரீடியன்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ரைஸ் பேப்பர்ல தான் செய்ய போறோம். ரைஸ் பேப்பர் வாங்கி வச்சிருந்தேன். ரைஸ் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்தா தான் அது கொஞ்சம் ஸ்டேபிளா, ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஸோ அதில ஸ்டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அது கூட வந்து நம்ம ஃபில்லிங்க வச்சு ஒரு ரோல் மாரி சுருட்டி எடுத்துக்கோங்க. சிக்கன் ரோல் மாரி இருக்கும். இப்படி வந்து எனக்கு ஒரு 5 பீசஸ் கிடைச்சிச்சு. இது இப்படியே ரோல் பண்ணி வச்சப்ப நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும்லாம் அவசியம் இல்ல. அடுத்து கட் பண்ணி சின்ன சின்ன பைட்ஸ் மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 30, 35 பீசஸ் வந்துச்சு. நான் அதனால வந்து 2 இதில ட்ரை பண்ணேன். ஏர் ஃப்ரையர்லயும், தவாலயும் ட்ரை பண்ணேன். தவால கொஞ்சம் போல லைட்டா எண்ணெய் இல்லைன்னா பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெட்டி வச்சிருந்த பைட்ஸ் எல்லாம் சிக்கன் பைட்ஸ். அதே மாதிரி வந்து ஏர் ஃப்ரையர்லையும் வந்து பிளேஸ் பண்ணுங்க. ஏர் ஃப்ரையரில் வந்து லைட்ஸ்லாம் பிளேஸ் பண்ணிட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் குக் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பைட்ஸ்க்கு மேலே லைட்டாக ஆயிலும் தடவி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம அவுட்புட் எடுத்து பாருங்க, அப்படியே பைட்ஸ் வந்து அருமையாக வந்திருக்கும். இது வந்து மைனஸ் கூடயும் சாஸ் கூடயும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸுக்கு ஃபாலோ பண்ணி வைங்க. மறக்காம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். டாடா பபாய்.